ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக இவ்வளோ சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக கோன் எல்லாம் சீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறுபடியும் வந்து கல்பாக்கம், அதாவது அனுபுரம், இதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் மெஹந்தி வைக்க போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட வீடியோ வந்து நான் கார்ட்டில் வந்து கொடுக்குறேன். அண்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வாட்டி நம்ம அவங்களுக்கு வெட்டிங் மெஹந்தி வைக்கிறதுக்காக போக போகிறோம். ஸோ என் கூட ஆஸ் யூஷுவல் நம்ம ஜன்னிகா வந்து வரப்போகிறாங்க. அண்டு என் குடும்பமாக சேர்ந்து தான் இந்த டூருக்கு வந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பணும். நான் உங்களை காலையில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்புனதுனால நான் வீட்டில் சமைக்கலை. அண்ட் எல்லாருமே வந்து வரும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்களெல்லாம் வச்சுட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, எனக்கே எப்படி இருக்கே, அதாவது நாங்கள் 4 பேர் இருக்கும்போது 3 பேர் இருக்கும்போதே இப்படி இருக்குது. அவர் தனியாக வச்சுட்டு எப்படி தான் சமாளிக்க போகிறாருன்னே தெரியல. அண்ட் எல்லோரும் வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் வந்து லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழி எப்பவும் போல் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே தான் போகணும். ஏன்னா போன தடவை ஃபஸ்ட் டைம் போகிறதுனால பதட்டமாகவே இருந்தோம், என்னடா இவ்வளோ லாங்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வந்து அந்த தூரம் தெரிஞ்சதுனாலையும் என்னமோ தெரியல, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருந்தோம் எல்லாருமே. வாய மூடலை, கொஞ்சம் நேரத்துலேயே வந்து டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேர் தான் மெயினாக வந்து தூங்கிட்டோம். எப்படியோ பத்திரமா ஒரு வழியாக கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாரு எங்களை. என்னதான் வேலைக்கு வந்து போனாலும் குழந்தைங்களை இவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு நினைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு பழகிருச்சு. ஸோ என் பசங்க கூட ஃபுல்லாக இருக்கிறது வந்து எனக்கு பழகிருச்சு. பட் அவர் வந்து ஆஃபீஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி மாறி மாறி பண்ணதுனால அவருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஒரு ஹோல் டே வந்து இருக்க போகிறாரு. ஐ திங்க் அவருக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படியே மேலே போயிடலாமா? 208. ஓகே, கரெக்டாக வந்துட்டோம் மக்களே. லாஸ்ட் டைம் வந்த மாதிரி இந்த வாட்டி திணறாம திக்காம எங்கேயும் தப்பான லொக்கேஷனுக்கு போகாம, அதாவது தப்பான வீட்டுக்குள்ள போகாம இந்த வாட்டி கரெக்டா வந்துட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் தப்பாயிட்டு சுத்தி செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மாறி மாறி வர மாதிரி இருந்தது. அண்ட் இந்த மாதிரி கரெக்டா வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலுக்குமே வந்து கஸ்டமைஸ் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க கேட்டது மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஜனனி வந்து அதுக்கு இடையில வந்து பேக் ஹேண்ட் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி 2 பேராக போகிறதுனால நமக்கு குயிக்காகவே முடியுது. நான் வந்து அந்த பேக் ஹேண்ட் முடிக்கிற கேப்பில் காலுக்கு முடிச்சுட்டு 2 பேருக்கு ட்ரெஸ் மெஹந்தி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். அண்ட் அதுக்கப்புறம் பிரைடோட ஒரு ஹேண்டுக்கு ஃப்ரண்ட் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப மைன்யூட்டான இன்ட்ரிகேட் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. லஞ்சு சாப்பிடுவோமா கைஸ்? அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டா கைஸ். எனக்கும் இந்த மாதிரி பிஜிஎம்லாம் போட்டு எடிட் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அழகாக தான் கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ சைடில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்கும் டேய்னிக்கிட்டு. வேறு யாரும் இல்லை, எல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் கூட என்னால் கொடுக்க முடியல இவனுங்களை வச்சுட்டு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆமாம், முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. சாரி, அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனா? ஓகே, சாரிங்க. பிள்ளைங்களை வளர்த்து மூளை குழம்பி போய் ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக இவங்க கேட்டது மாதிரி சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் உள்ளங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்ட்ரிகேட்டான டிசைனுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அம்மா அப்பா அண்ட் அவங்க குழந்தைக்கு வந்து லைக் கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க. இவங்க ஒரே டாட்டர். ஸோ அதனால் அவங்க கேட்டது வரையும் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ யா, அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. இந்த வாட்டி நாங்கள் பீச்சுக்கு போகலாம், ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகளோடு வந்தோம். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவனுங்களை வச்சுட்டு என்னத்தை பண்ணுறது? மணி வேறு 5 ஆயிடுச்சு. அதனால் அங்கேருந்து பொறுமையாக வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 5 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்தோன்னா வீட்டுக்கு போகவே 8:30 ஆகிடும். ஸோ அதனால் வேறு வழி இல்லை, ஆத்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இதை நான் சொல்லி ஆகணும். ஜனனி வச்சிருந்த பேக் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் புக்கிங்ஸ் இருக்குது, ஜனனிக்கும் வந்து பேக் டு பேக் வந்து புக்கிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து நைட்டே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டோம். அண்ட் ஆமாம், ரெடில்ஸில் தான் வந்து பஸ் ஏற்றி விட்டோம். அவள் அங்கேருந்து போயிடுவா. நானுமே அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் மஹி கூட்டிகிட்டு. ஸோ எனக்கும் நாளைக்கு வந்து புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவளும் பிஸியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யா, ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பை பை.